தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். சிறப்பாக நேற்றைய தினத்திலே யெகூ என்கின்ற தீர்க்கனை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த காலை வேளையிலே நாம் அசரியா என்கின்ற தீர்க்கனை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நாளின் சிந்தனைக்கு நாம் சிறப்பாக 2 நாளாகமத்தின் புத்தகம் 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்களையும் நாம் சேர்த்தே படிக்க வேண்டும். இன்றைக்கு 14, 15 அந்த 2 அதிகாரங்களின் சுருக்கத்தை நாம் பார்க்கலாம். இந்த 2 நாளாகமும் 14வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது யூதா அரசன் ஆசாவினுடைய வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆசா அவர் கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு உகந்தவராய் அவர் தன்னுடைய வாழ்வை ஆரம்பித்தார். ஆகவே அவருடைய தேசம் 14வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 10 ஆண்டுகள் அது அமெரிக்கையாக இருந்தது. 10 ஆண்டுகள் அந்த தேசம் மிகவும் நேர்த்தியாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் ஆசாவினால் வழிநடத்தப்பட்டது. கர்த்தரின் பார்வைக்கு அவர் செவனே எல்லாவற்றையும் செய்ததினாலே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அவர் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வர்த்திக்க செய்தார். 10 ஆண்டுகள் போன பிறகு அவருடைய விசுவாச வாழ்க்கையை கர்த்தர் சற்று அங்கே சோதித்து பார்ப்பதற்காக ஒரு காரியத்தை அவர் அனுப்புகிறார். பாருங்கள், இஸ்ரவேலிலே அங்கே தேசம் அமெரிக்கையாக இருக்கின்ற அந்த சூழலிலே 2 பேர் அவருக்கு எதிராக இணைந்து போரிட வருவதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். பாருங்கள், 9வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் அங்கே மரைசா மட்டும் வந்தான். ஆகவே இந்த எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்ச மக்களோடு அவன் வருகின்ற பொழுது இந்த யூதாவிலே இந்த ஆசாவினிடத்திலே இருக்கின்ற ஜனங்கள், வீரர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் அங்கே 8வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், 3 லட்சம் பேர். பென்யமீனிலே அங்கே 2,80,000 பேர். 5,80,000 பேர் யூதாவின் ஆசாவினுடைய படை வீரர்கள். இங்கே எத்தியோப்பியனாகிய சேராவினுடைய படை வீரர்கள் 10 லட்சம். அதோடு மட்டுமல்ல, அவனுடைய படை ஒரு பெரிய படையாக இருக்கிறது. இவன் 300 சேனைகளோடு ரதங்களோடும் தங்களுடைய படைகளோடும் இவர்களுக்கு விரோதமாக வருகின்ற பொழுது ஆசா ஒரு காரியத்தை செய்கிறார். நீங்கள் 10வது வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆசா அங்கே யுத்தத்திற்காக ஆயத்தப்படுகிற அந்த வேளையிலே 11வது வசனத்திலே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவர் ஒரு அழகான ஜெபத்தை பண்ணுகிறார். என்ன ஜெபம் என்று சொன்னால், கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை சார்ந்து இந்த கூட்டத்திற்கு நாங்கள் போருக்கு போகிறோம். இந்த போர் எங்களுடைய போர் அல்ல, உம்முடைய போர் என்று கர்த்தர் மீது அவர் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இது எங்களுடைய யுத்தம் அல்ல, இந்த யுத்தம் உம்முடையது, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். பிரார்த்தனை செய்து போகிறார். கர்த்தர் அவருக்கு வெற்றி கொடுக்கிறார். வெற்றி கொடுத்து
அந்த வெற்றியின் பவனி அங்கே வருகிறது. அந்த வெற்றியின் பவனி வருகின்ற பொழுதுதான் 15வது அதிகாரத்தின் அங்கே பாருங்கள், முதல் வசனத்திலே அசரியா என்கின்ற தீர்க்கன் அங்கே வருவதை நாம் பார்க்கிறோம். அசரியாவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட்டார். இந்த அசரியா ஆசாவுக்காக அங்கே கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அசரியா என்று சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் அவனுக்கு சகாயர் என்று அர்த்தம். கர்த்தர் அவனுக்கு சகாயர். ஆகவே அசரியா என்று சொன்னால் அவனுடைய பெயரின் பொருள் கர்த்தர் அவனுக்கு சகாயராக இருக்கிறவர் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த அசரியா இந்த யூதா கோத்திரத்தையும் பென்யமீன் ஜனங்களையும் பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அழகான காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், சகல ஜனங்களே நீங்கள் கேளுங்கள், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஒரு 3 காரியத்தை ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். அப்படி என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், 2வது வசனத்தில் படிக்கிறோம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். 2வது சொல்லுகிறார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தரை தேடினால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். 3வதாக சொல்லுகிறார், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். இந்த அழகான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை இந்த ஆசா மற்றும் யூத ஜனங்களுக்கும் பென்யமீன் ஜனங்களுக்கும் இந்த அசரியா சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தரை தேடினால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டால் கர்த்தரும் உங்களை விட்டுவிடுவார் என்கின்ற அந்த செய்தியை சொல்லுகிறார். ஜனங்கள் மகிழ்ச்சியோடு அங்கே போகிறார்கள். தேசத்தில் மீண்டும் இந்த ஆசா நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் செய்கிறார். நல்ல நல்ல காரியங்கள் என்ன செய்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேடாதவன் தேசத்தில் இருக்க முடியாது என்பதையும், அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தையையும் அங்கே சொல்லுவதை வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லோரும் ஆண்டவரை தேட வேண்டும். தேசத்தில் இருந்த அங்கே விக்கிரக வழிபாடுகள், பாகால் தோப்புகள் எல்லாவற்றையும் அகற்றுகிறார். ஆகவே அதில் சிறப்பான ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் 16வது வசனத்தை படிக்கும் பொழுது 15வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே அங்கே அவன் தாயாகிய மகால் அங்கே என்ன செய்கிறார் பாருங்கள். அவளையும் ராஜாத்தியாக இராதபடிக்கு அவள் விக்கிர வணக்கத்தை அவள் அங்கே வணங்கி வந்தபடியினாலே அவளை ராஜாத்தி ஸ்தானத்தில் இருந்து இறக்கி விடுவதையும் நாம் வசனத்தில் படிக்கிறோம். இதோடு மட்டுமல்ல, அவர் ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று பொன்னையும் வெள்ளியையும் பனிமுட்டுகளையும் கொடுத்தார். ஆகவே நாம் பார்க்கின்ற பொழுது முதல் 10 ஆண்டுகள் 14வது அதிகாரத்தில் படிக்கும் பொழுது முதல் 10 ஆண்டுகள் தேசத்தில் அமைதி இருந்தது. ஆண்டவர் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த டெஸ்ட்டில் இந்த ஆசா கர்த்தரின் பக்கம் போய் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் காரியம் விதமாக இருக்கிறது. பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று அவர் அங்கே ஜெபிப்பதை பார்க்கிறோம். கர்த்தர் வெற்றி கொடுக்கிறார். அந்த வெற்றியின் பவனியிலே அவர்கள் மகிழ்ச்சியோடு வரும் பொழுது அசரியாகிய தீர்க்கதரிசியின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவர் சொல்கின்ற அந்த காரியம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தரை தேடினால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார், கர்த்தரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். அது சொல்லி அங்கே அனுப்புகின்ற அந்த செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஆசா தேசத்தின் சகல காரியங்களிலும் சீர்திருத்தத்தை அவர் கொண்டு வருகிறார். கொண்டு வருகின்ற பொழுது ஆலயத்தை நேசிக்கிறார். விக்கிரக வணக்கத்தை அவர் சற்று அப்புறப்படுத்துகிறார். தன் தாயை ராஜாத்தியாக இல்லாமல் அங்கே இறக்கி விடுகிறார்.
ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரை தேட வேண்டும் என்று அவர் அங்கே சொல்லுவதை வேதவசனம் தெளிவாக கற்றுத்தருகிறது. இதனால் கர்த்தர் இந்த ஆசாவுக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறதையும் அங்கே 19வது வசனம் சொல்லுகிறது. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. ஆண்டவர் ஒரு 25 ஆண்டுகள் கூடுதலாக அவருக்கு கிராண்ட் பண்ணி கொடுக்கிறாரு. ஒரு 25 ஆண்டுகள் அவருக்கு மீண்டும் ஆண்டவர் போனஸாக கொடுக்கிறாரு. முதல் ஒரு 10 ஆண்டு, அதற்கு பிறகு ஒரு 25 ஆண்டு, 35 ஆண்டுகள் இந்த ஆசா கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருக்கான காரியங்களை செய்தார். இந்த ஆசாவினுடைய கடைசி நாட்கள் என்ன நடந்தது என்பதை நீங்கள் வரும் நாட்களிலே சிந்திக்கலாம். வரும் நாட்களிலே நாம் அந்த பகுதியை 16வது அதிகாரத்திலே அவருக்கு என்ன நடந்தது, என்ன செய்யப்பட்டது என்பதையெல்லாம் நாம் படிக்கலாம். ஆகவே இன்று இந்த 15வது அதிகாரத்தோடு நாம் நிறுத்திக் கொள்ளுவோம். கர்த்தரை தேடினார், கர்த்தர் தேசத்தில் அமைதியை கொடுத்தார். கர்த்தரை தேடினார், கர்த்தர் அவருக்கு வெற்றியை கொடுத்தார். கர்த்தரை சார்ந்து இருந்தார், கர்த்தருடைய கரம் அவருக்கு துணையாக இருந்தது. ஆனாலும் தீர்க்கன் ஒரு எச்சரிப்பை, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு காரியத்தை அறிவுறுத்தி அவனுடைய செவிகளிலே, அவனுடைய சிந்தைகளை இருக்கும்படிக்கு கர்த்தர் தமது ஊழியக்காரனாகிய அசரியாவை கொண்டு சொல்லுகிறார். கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை விட்டு விடாதிருங்கள். கர்த்தரை நீங்கள் விட்டால் கர்த்தரும் உங்களை விட்டு விடுவார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆசாவுக்கு ஆவிக்குரிய வாழ்விலே கடவுளோடு சேர்ந்து வாழ்கின்ற அந்த நல்ல வாழ்விலே கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் போய்விட்டது. நல்ல ஒரு ஆவிக்குரிய அரசனாக, ஒரு ஆவிக்குரிய மனிதனாக செயல்படுவது போன்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பின்பு என்ன நடந்தது என்பதைத்தான் 16வது அதிகாரம் மிகவும் நேர்த்தியாக சொல்லுகிறது. இந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது கர்த்தர் தமது ஜனத்தை அவர் எப்பொழுதுமே பாதுகாக்கின்றவர். கர்த்தர் தமது ஜனம் தன்னை விட்டு தூரம் போய்விடக்கூடாது என்பதிலே அதிக அக்கறை உடையவர். கர்த்தர் தம்முடைய ஜனம் அதிக பாதுகாப்பாக தன் கரத்தில் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். அவரையே சார்ந்து வாழ வேண்டும் என்கின்ற அந்த மேலான காரியத்தை இந்த ஆசாவின் வழியாக கற்றுத்தருகிறார். ஆனால் இஸ்ரவேல் தேசம், இது யூதா, இஸ்ரவேலிலே அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், வேதம் இல்லை, மெய்யான தெய்வன் இல்லை, அடுத்து கடவுளை தேடுவதற்கான மக்கள் இல்லை என்பதை அங்கே தெளிவாக சொல்லுவதை நாம் இந்த பகுதியிலே படிக்கிறோம். ஆசா அழகாக சொல்லுவார், அசரியா சொல்லுவார், கடவுளை இஸ்ரவேல் ஜனங்கள் தேடவில்லை, அங்கு வேதம் இல்லை, மெய்யான தேவன் இல்லை, கடவுளுடைய வார்த்தை ஆசாரியனால் போதிக்கப்படவில்லை. ஆகவே அந்த ஜனங்களை மாதிரி நீங்கள் இருந்துவிடக்கூடாது என்பதையும் ஆசா தெளிவாக சொல்லுவதை வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி சொல்லிட்டு 7வது வசனம் 15வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே அங்கே சொல்லி முடிப்பார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். வெற்றி பவனியிலே கடவுளுடைய வார்த்தையோடு இணைந்து இந்த அசரியா சொல்லுகிறார். அண்டைய நாடாகிய சகோதரத்துவ நாடாகிய இஸ்ரவேலிலே மெய்யான தேவன் இல்லை, வேதம் போதிக்கப்படவில்லை, அடுத்து ஜனங்கள் கடவுளின் பக்கமாக அவர்கள் வரவில்லை. ஆகவே அவர்கள் பெரிய இடுக்கண்களிலே, தவிப்புகளிலே இருக்கிறார்கள் என்பதை 6வது வசனத்தில் அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், யூதா ஜனங்களே, பென்யமீன் ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு கர்த்தர் பலன் தருவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் ஒரு காரியத்தை மனதில் நிறுத்த வேண்டும். என்ன காரியம் என்று சொன்னால், கர்த்தரை முழு மனதோடு தேட வேண்டும். கர்த்தரை முழு மனதோடு தேடி கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து
அவரை சார்ந்து வாழும் பொழுது எல்லா காரியங்களிலும் நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு பலன் தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆசாவுக்கு அசரியா தீர்க்கன் அழகான ஆண்டவருடைய வார்த்தையை முதலாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு அறிவுறுத்துதல் ஆகிய சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஒரு பிளஸிங் சொல்கிறாரு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியையின் காரியங்களுக்கு தக்க பலன் உண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். ஆசா கர்த்தருக்கு பிரியமாய் 35 ஆண்டுகள் வாழ்ந்தார். பின்பு அவருடைய வாழ்வில் என்ன நடந்தது என்பதை நாம் வரும் நாட்களிலே சிந்திப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.